Example 9.59 find by integration the area of the region bounded by the lines. ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க and x axisனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். x axis இது y axis இது origin. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க 5x minus 2y equal to 15 அப்படிங்கிறது எடுத்துங்க. அடுத்தது x plus y plus 4 equal to 0. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு என்ன செய்யணும், x coordinate y coordinate அதாவது x is equal to 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணி y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன ஆகும், minus 2y equal to 15, y is equal to minus 7.5. ஸோ 0, minus 7.5ங்கிறது ஒரு பாயிண்ட். ஏன்னா எந்த பாயிண்டில் அதுக்கு எக்ஸாக்டாக x axis y axisஸை கட் பண்ணுதுன்னு தெரியணும் இல்லையா, அதனால வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம அந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். y is equal to 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், 5x is equal to 15, x is equal to 3ன்னு கிடைக்கும். ஸோ 3, 0. ஓகேவா. இப்போ மைனஸுங்கும்போது லோயர் கீழே வந்துடும். minus 7.5ங்கிறது சப்போஸ் இங்கே இருக்குது அப்படின்னா 3ங்கிறது இங்கே இருக்குன்னா 3, 0. இது வந்து 0, minus 7.5னா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிட வேண்டியதான். இதுதான் வந்து என்னது, இந்த ஈக்குவேஷனுக்குள்ள லைன். இது x axis y axisஸை எந்த இடத்துல எக்ஸாக்டாக கட் பண்ணுதுங்கிறத பாயிண்ட் வச்சு நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் x plus y plus 4 is equal to 0ன்னு இருக்கு இல்லையா, இதுலேயே என்ன செய்யுங்க, x is equal to 0 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ y equal to minus 4ன்னு கிடைக்கும். ஸோ 0, minus 4ன்னு ஒரு பாயிண்ட்டு, y equal to 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா x is equal to minus 4. ஸோ minus 4, 0ங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ஸோ மைனஸ் ரெண்டுமே மைனஸுங்கிறதுனால இந்த இடத்துல தான் வரும். மைனஸு 4, 0 இது 0 minus 4, 0. இங்கே வந்து என்னது 0, minus 4ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்க வேண்டியதான். ஓகேவா. இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இந்த ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட இடத்த தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இந்த -4லேருந்து இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். அந்த பாயிண்ட்டை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த லைனு, நெக்ஸ்ட் என்னது, இந்த பாயிண்ட்டுக்கு அதுக்கப்புறத்துலேருந்து இந்த லைன். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் வந்து என்னது, ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் ஒரு லைனாக பயன்படுத்திக்கணும். அடுத்தது இன்னும் அந்த லிமிட்லேருந்து கடைசி வரைக்கும் வச்சுட்டு இன்னொரு லைனுக்குள்ளே ஈக்குவேஷனை போட்டு நம்ம என்ன செய்யணும், இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா. இந்த லைன் எதனுடைய ஈக்குவேஷன்னா x plus y plus 4 equal to 0ங்கிற லைனு. இது வந்து என்னது 5x minus 2y equal to 15ங்கிற லைன். ஓகேவா. நம்மளுக்கு எக்ஸோட லிமிட்ஸு தெரிஞ்சிருக்குங்கிறதுனால என்ன செய்யணும், நம்ம y is equal to அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக மாற்றிக்கணும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், minus 2y is equal to 15 minus 5x, y is equal to இந்த மைனஸை வந்து எடுத்துகிட்டு போகும்போது என்ன செஞ்சுக்கலாம், அதை மேலே அந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இப்படி உல்ட்டாவாக மாற்றிக்கலாம். ஓகேவா. டிவைடட் பை 2. இதை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், y2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. y2ன்னு வச்சு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், இதுலேருந்து நான் y கண்டுபிடிக்கணும். அப்போ y is equal to ஈஸி, எல்லாத்தையுமே அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். இதை வந்து நான் y1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. இப்போ இது ரெண்டு லைனும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சாதான் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு லைனு, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த இது வரைக்கும் இன்னொரு லைன் நம்ம இன்டகிரேஷனே பண்ண முடியும். ஓகேவா. அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், ரெண்டுத்துக்குள்ள பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிச்சிக்க போகிறோம். ஓகேவா. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், அந்த ஈக்குவேஷனில் இன்னொரு ஈக்குவேஷனை வந்து ஏதாவது மாற்றிக்கணும். இப்போ y is equal to minus of x plus 4ன்னு இருக்குல்ல, அதை கொண்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம், இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிடியூட்டிங் 1 in ஏங்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ 5x minus 2yன்னு இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ 2 into x plus 4 is equal to 15. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் உள்ள. ஸோ 2x plus 8 equal to 15ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7x, இந்த 8 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா 7 ஆகிடும். இந்த இடத்துல ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது ஸோ x is equal to 7/7 1ன்னு கிடச்சிரும். ஸோ இந்த 1ங்கிறத கொண்டு போய் என்ன செய்ய போகிறோம், இன்னொரு இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஆனால் அது நம்மளுக்கு தேவைப்படாது, அது ஒய்யை கண்டுபிடிச்சும் தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிற பாயிண்ட் தானே வேணும் நம்மளுக்கு. அப்போ 1, 0 இந்த பாயிண்ட்டுங்கிறது 1, 0 அது தெரிஞ்சால் போதும். ஏன்னா நம்மளுக்கு இந்த ரீஜனை ஸ்ப்ளிட் பண்ணுற பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து எதுக்காகனா, இந்த லிமிட் வந்து எது வரைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கு ஒய் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஏரியா இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா இதுலேருந்து ஆரம்பிக்குது, -4லேருந்து 1 வரைக்கும் ஒரு லிமிட்டு, அண்ட் 1லேருந்து 3 வரைக்கும் ஒரு இது. இங்கே என்ன செய்யணும், எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கு இல்லையா, அதனால் மைனஸ் டைம்ஸ் போட்டுக்கணும். ஸோ மைனஸ் டைம்ஸு
இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் y1 எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால் மைனஸ் y1 இன்ட்டு dxன்னு போட்டுங்க. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இன்னொரு லைன் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம y2ன்னு எடுத்துருக்கோம், அதுவும் கீழே தானே இருக்குது, அதனால் மைனஸ் y2 இன்ட்டு dxன்னு போட்டுக்கிறோம். ஓகே, அந்த மைனஸ் போடலைன்னா என்ன ஆகிடும், ஆன்சரு நெகட்டிவில் வரும். நெகட்டிவில் வந்துன்னா ஏரியா கேனாட் பி இன் நெகட்டிவ் இல்லையா, அதனால் நம்ம இந்த இது ப்ராப்பராக கரெக்டாக போட்டுக்கணும். மைனஸ் ஆஃப்னு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருந்ததுன்னா பாசிட்டிவ், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருந்ததுன்னா என்னது நெகட்டிவ். ஸோ இன்டகிரேஷன் மைனஸ் 4 to 1, y1ங்கிறது என்னது மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4, இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4னு போட்டுக்குங்க, இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் 1லேருந்து 3 வரைக்கும் மைனஸ் y2ன்னு இருக்குது. ஸோ ஜஸ்ட் இது அப்படியே இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகிடும், 15 மைனஸ் 5x டிவைடட் பை 2 இன்டூ டிஎக்ஸ்னு போட்டுக்க வேண்டியதான். எக்ஸ்ட்ராவாக மைனஸ்லாம் இருந்ததுன்னா இன்னும் ப்ராக்கெட்னு நிறையா போயிட்டே இருக்கும், நீங்கள் ஏதாவது ஒரு டேர்மை மிஸ் பண்ணிடுற மாதிரி ஏதாவது ஆகிடும் இல்லையா, அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் இது அப்படியே எக்ஸ் ப்ளஸ் 4ங்கிறது இன்டகிரேஷன் கொடுங்க. எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் 4 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 4x, லிமிட் மைனஸ் 4லேருந்து 1 வரைக்கும். தென் நெக்ஸ்ட் இந்த போர்ஷனுக்கு வந்துடுங்க. இந்த 1/2 கூட என்ன செஞ்சுக்கலாம், வெளியில் வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன செஞ்சுக்கலாம், 15 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 15x மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2, லிமிட்டு 1லேருந்து 3 வரைக்கும். ஜஸ்ட் இப்போ லிமிட் அப்ளை பண்ணிட வேண்டியதான், விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1ங்கிற லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அப்போ 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 1/2ன்னு ஆகிடும். ப்ளஸ் 4 இன்ட்டு 1ங்கிறது 4, இது அப்பர் லிமிட். லோயர் லிமிட் வரும்போது என்ன செய்யணும், மைனஸ் ஆஃப்னு போட்டுக்கணும். இந்த 4 கொண்டு போய் மைனஸ் 4 கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயருங்கிறது என்ன ஆகிடும் நம்மளுக்கு, ப்ளஸ் 16 ஆகிடும். 16 டிவைடட் பை 2, 4 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 16. ஓகேவா, இது இந்த போர்ஷனுக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷனுக்கு வரும். 1/2 இன்ட்டு ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 15 3s are 45 மைனஸு 3 ஸ்கொயருங்கிறது 9, ஸோ 5 இன்ட்டு 9/2, இது அப்பர் லிமிட். லோயர் லிமிட் வரும்போது என்ன செய்யணும், மைனஸ் ஆஃப் இந்த 1/2 லோயர் லிமிட்டுக்கும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இந்த 1 கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணால் 15 இன்ட்டு 1 15 மைனஸ் 1 ஸ்கொயருங்கிறது 1, ஸோ 1 இன்ட்டு மைனஸ் 5/2 5/2ன்னு ஆகிடும். ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் இது அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்க வேண்டியதான். 1/2 ப்ளஸ் 4, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்க. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் 8 கிடைக்கும். இதோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 8ன்னு கிடைக்கும். கொஞ்சம் நிதானிச்சு தான் போடணும், ஏன்னா மைனஸ் ப்ளஸ் மாறுனுச்சுன்னா டோட்டல் ஆன்சரு தப்பாகிடும் இல்லையா. 1/2 இன்ட்டு இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுறது அப்படியே வச்சுங்க. 45 மைனஸு 45 டிவைடட் பை 2 மைனஸ் 1/2 இன்ட்டு 15 மைனஸ் 5/2. ஓகேவா, இது வேணால் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். ஓகேவா, 1/2 ப்ளஸ் 8 + 4 12 ப்ளஸ் 45 டிவைடட் பை 2 மைனஸ் 45/4 மைனஸ் 15/2, இது அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிங்க மைனஸோடு சேர்த்து, ப்ளஸ்ஸு 5/4ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 45 மைனஸ் 15ங்கிறது 30 டிவைடட் பை 2ன்னு வரும். 1/2 அப்படியே போட்டுக்கிறேன். வேறு ஏதாவது ஹோல் நம்பர் இருக்கா, இல்லை. ப்ளஸ்ஸு 12, இதை ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு குரூப் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், 45 மைனஸ் 15ங்கிறது ப்ளஸ் 30/2ன்னு வரும். ஸோ அதை 15ன்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் 15 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிவைடட் பை 4ல் உள்ள டேர்ம் இங்கே இருக்குது. ஸோ மைனஸ் 40 டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும். மைனஸ் 40 டிவைடட் பை 4, இதை அடித்து போடும்போது 20 எகெயின் 10ன்னு டேரெக்டாக அடிச்சிருந்துருக்கலாம். மைனஸ் 10 இங்கே இதோட ஆட் பண்ணுங்கள், 2ன்னு கிடைக்கும். இது 17 ப்ளஸ் 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 34 + 1 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 35/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா, அப்போ அந்த போர்ஷனுடைய ஏரியா என்ன அப்படின்னா 35/2. ஓகேவா.